காய்ஸ், நேற்று நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோவோட செகண்ட் எபிசோட் தான் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோட அப்பங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு செகண்ட் ஒஃப்ட்டு பேசிகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் வந்து ஹீரோயினை வந்துட்டு இந்த மாதிரி டின்னர் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். நான் தானே அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிக்கிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவள் என்ன யோசிக்கிறான்னா, அவள் வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி நடந்த மாதிரி ஒரு கொடுமையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. உள்ளே வந்தோடனே வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்குள்ளே போய் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கிறத பார்த்து அப்படியே தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. இவங்க ஃபோட்டோ எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு காஃபி மாதிரி கொடுத்துட்றா. அவங்க சித்தி தான் இருக்கால, அவள் கொடுக்குறா. கொடுத்ததுக்கப்புறமா அவன் குடிக்காமலே குடித்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக நிறைய பேர் போகிறானுங்க. ஆனால் அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஐயோ நான் அடிக்கல, இந்த பொண்ணு மயங்கி விழுந்து நம்ம வந்துட்டு இது பண்ணுது அப்படிங்கிற போது அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி பெட்டில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அவன் வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும்ல, அப்போ சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. எதுக்குடி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் நடிச்சிருக்கான்ல, அவன் எந்திரிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறமா அவன் எந்திரிக்கிறத பார்த்துட்டு அவன் அப்படியே மயங்கி போன மாதிரி நடிக்கிறான். ஐயோ இவன் கூட வந்து யார்ட என்ன படுக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் தண்ணி எடுத்து கொண்டு வந்து மூஞ்சில் ஊற்றி உன்னை எழுப்பதான் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற சொன்னதாலே நானே எந்திரிச்சிருப்பேன் அப்படிங்கும்போது நீ தான் வந்துட்டு மயக்கத்தில் இருந்தே எப்படி எந்திரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்குறா. அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் மூஞ்சில் தண்ணி ஊற்றுறான். என்னன்னு பார்த்தா பழிக்கு பழிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமை கொளுத்தி விட்டுட்டு இங்கேருந்து ஓடிடலாம் அப்படிங்க. என்னது பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது பின்ன எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் ஸ்மார்ட்டாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தப்பிச்சதை பார்த்து அவள் ரொம்ப ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்கிற இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து மாட்டிக்காத, இந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கும்போது இதுக்கு எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு செவருமே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பையன் கூட இருப்பான். யாருன்னு பார்த்தா அது வந்துட்டு நம்ம ஹீரோ தான். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் மீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோனோட அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு தத்தெடுத்திருப்பார். ரெண்டு பேருமே ஜாலியாக பேசி விளையாடிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு இங்கே ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா எப்படி இந்த ரூம் வந்து எரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியாமல் பத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. நல்ல வேலை என் புருஷன் என்ன திட்டவே இல்லை, அப்படியே போயிட்டான் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துல போய் அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஒரு பொம்மையை வச்சு அழுதுகிட்டு இருக்கா. என்ன யோசிக்கிறான்னா, நான் வந்துட்டு வந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிடுவேன்ப்பா, கண்டிப்பாக முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை அங்கேயே வச்சுட்டு போயிருப்பான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்ததுக்கப்புறமா என்னடா இது, இந்த பொம்மை இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, இதே மாதிரி ஒரு செட் பொம்மை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டேயும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் ஒட்டுக்கா இருப்பாங்க இல்லையா, அப்போது நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோக்கு பொம்மையை செஞ்சு கொடுத்துருப்பா. அதில் யோசிக்கும் போது அவங்க வந்திருப்பாளா, எப்படி யார் இந்த பொம்மையை கொண்டு வந்து இங்கே வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். எப்படியாவது வந்துட்டு இந்த உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோட அப்பங்காரன் வந்துட்டு கல்யாணத்துக்கு அவசரமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் உனக்கு அவசரமாக ஏதோ ஒரு ஒர்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி கல்யாணத்தை அப்புறம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறான். அவள் வந்துட்டு கல்யாணம் முன்னாடியே அவள் நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரும் போட்டுக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோ செமடா இப்படி தான் ஏதோ நடக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு போனான். கல்யாணம்லாம் இப்போ நடக்காதாமா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறா. எப்படியா தப்பிக்க சொன்னால் நீன்றன கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ரெடி ஆகிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்த நாள் நைட்டே வந்துட்டு ஏதோ பெருசாக கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு சமையல் ரூமில் போய் வெட்டிக்கிட்டு இருக்கா. அடிப்பாவி அதுக்குள்ளேயே அவனே கொண்டுட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது எனக்கே பசிக்குதுன்னு நானே வெட்டி சாப்பிட்டுட்ருக்கேன். உங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு எதுவுமே செஞ்சு போடல, எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது இவ்வளோ பசியோடவானு இருக்கேன், நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு. அங்கே வேவ் பார்க்க வந்து இவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நானும் இதை சாப்பிட்டு பார்க்குறேனே, நீ ரெண்டு வந்துட்டு எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டே இருந்து அதையும் பிடுங்கி தின்னுட்டு போயிடுறா. கொஞ்சம் கூட வந்துட்டு இதுவே இல்லாமல். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, எங்கேயோ போய் ஏதோ மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா சீக்ரெட்டாக. இது நம்ம ஹீரோ பார்த்துறான்.
பார்த்ததுக்கப்புறமா அவனை தேடி கண்டுபிடிச்சி, டேய் அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தியோ அதே மருந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறான். இதுக்கப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ மருந்து கலக்கியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி நான் எதுவுமே கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டு காமிச்சிட்டு போயிடுறா. இதுக்கப்புறமா வந்துட்டு அவன் தேடி கண்டுபிடிச்சிட்டான்ல, எப்படி நம்ம ஹீரோ மருந்து வாங்கினா அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்கிட்ட அடித்து பிடிச்சி ஒரு மருந்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கொண்டு போய் கேட்குறான், என்ன மருந்து இது அப்படிங்கும்போது மென்டல் ப்ரெஷர் இருக்கும்ல, அவங்க தான் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் மருந்தெல்லாம் எடுத்துப்பாங்க, ஒருவேளை அவளுக்கு அந்த மாதிரி ஏதாவது வியாதி இருக்கலாம் இல்லையா அப்படிங்கும்போது, ஓ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காள் அவள், இது தெரியாமல் நான் பாட்டுக்கு அவள்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துட்டேனே, நீ நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இங்கே வேணும்னா நிறைய சதி தீட்டிகிட்டு இருக்கா. இவளோட வந்துட்டு எனக்கு ஒரே தொல்லையாக போச்சு, ரொம்ப தான் பண்ணுறார் அவர், அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் வந்துட்டு அவள் பக்கமே நடக்குது, அவளுக்கு ஏதாவது வேட்டை வைக்கணும், அவளுக்கு சாப்பாடெலாம் எதுவும் கொடுத்துறாத, வெறும் வந்துட்டு சோறு மட்டும் போடு, வேறு எதுவுமே தந்துடாத, இந்த மாதிரி வந்து சைடிஷே இல்லை எதுவுமே கொடுக்காத, அவள் வந்து வெறும் சோறே திங்கிட்டோம் அப்படிங்கும்போது அவள் சோத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ பார்த்து, பைத்தியக்காரி எப்படி வெறும் சோறை திங்கிறா பார்த்தியா, சரியான பைத்தியமாக இருப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் போய் கம்பெனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெறும் சோறை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இதை வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. யாருன்னா வந்துட்டு அதான் செகண்ட் ஒய்ஃப் இருப்பாளே, அவள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அவள் பார்த்துட்டு, யார்கிட்ட இந்த பைத்தியக்காரங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, 2 லூஸ் ஆயிடுச்சுக்கு போல, சரி நம்ம போய் வந்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் நல்லா வந்துட்டு வயிறு முட்டை சோறை தின்னுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சாப்பிட்ருக்கிறத பார்த்தா அவள் போயிடுறா இல்லையா. போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நைட் ஆனோடனே அவள் வேலையை காட்டுறான். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு சமையல்காரன் இருக்கான். அவன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கிது. பாக்ஸில் ஒரு ரெட் கலர் ரிப்பன் மாதிரி இருக்குது. ஓ இதை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது, இங்கே தான் இருக்கா, கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து வாங்கிக்கிறா. இது வந்துட்டு என்னோட செத்து போனார் இல்லையா, அவங்க அப்பா தான் வந்துட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சின்ன வயசில் ஏதோ நடந்திருக்கு, இவனும் வந்துட்டு ஏதோ கூட்டு களவாணி வேலையாக பண்ணியிருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண போவான். ஆனால் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நீ மயக்கம் போட்டு விழுந்தாரு பரவாயில்ல, அவளை ஒரு துணியில் கட்டி கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆர்டர் கொடுக்குறான். யாருன்னு பார்த்தா அதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கான்ல அவன் தான், அதான் ஹீரோட அப்பங்காரன். அவன் தான் சொல்லியிருப்பான். வேறு வழியே இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை அப்படியே மூட்டைக்குள்ளே போட்டு அவள் கட்டியிருக்க அந்த ரிப்பனை தூக்கி ஃபுல்லாக கட்டி அப்படியே கொண்டு போய் புதைச்சிருவான். இவன் வந்துட்டு யோசிக்கிறா, இருடா உனக்கு இன்னும் வச்சிருக்கேன்டா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கா, என்னடா அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கா, அடங்க நமக்கு ஒரு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் என்னடா நிறைய மியூசிக்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா அந்த மூட்டை மாதிரியே கிடக்குது, நம்ம ஹீரோயினை கட்டி போட்ட மூட்டை. அவன் போய் என்னடா அந்த மூட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தரும்போது அசையுது அந்த மூட்டையும். அப்படியே பயந்து போய் விழுந்துடுறான். அவங்க வேலைக்காரி இருந்துட்டு வந்து எடுத்து பார்க்குறா, என்னது இது, இதுக்குள்ளே வந்துட்டு சேவல் தானே இருக்குது, இதுக்கே இப்படி பயந்து போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கே, நீ தானே வச்சிருக்கே அப்படிங்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோயின் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா வந்துட்டு அவன் பயப்படுற மாதிரி வேணும்னே பண்ணிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இவன் வந்துட்டு இவன்கிட்டே போய் இவ்வளோ வில்லிசம் காமிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் நம்ம ஹீரோ. என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும், என்னடா இவ்வளோ மழை வருது, நீ எங்கேயுமே போயிடாத, என் கூட இரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவன் எங்கே கிடக்கிறான்னு எனக்கு தெரியல, இங்கே வந்ததுலேருந்து எனக்கு சேஃப்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு எதுவும் வந்துட்டு பாட்டெலாம் ப்ளே ஆகிற மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அது, யாரும் நம்மளை கொல்ல வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். இது எல்லா வேலையுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் பண்ணிக்கிட்டு இருப்பா, மறைஞ்சு நின்று பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அவங்கெல்லாம், என்னது இது பாட்டு சவுண்டு கேட்குது, போய் அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஆஃப் பண்ணுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியே அவசரமாக கிளம்பி போகிறா. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், எங்கே இவ போகிறான் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சமையல்காரர் இருந்துட்டு அங்கே போய் நம்ம ஹீரோனை புதைச்ச இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ இங்கே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நான் உன் பின்னாடி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இவ்வளோ நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கா நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு பிளான் போட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா இவங்க அம்மா அப்பாவோட ஃபோட்டோ அங்கே இருக்கும். அதை பார்த்து தான் அவனுக்கு புரியும், ஐயோ நம்ம சின்ன வயசில் ஒட்டுக்கா இருந்தோமே, அவள் தானே இவன் அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பா. இங்கே இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பயமுறுத்திட்டு இருக்கா அவனை. நீ தான் வந்துட்டு புதைச்சி இல்லை, அங்கே போய் தேடுற, அங்கே போய் தேடினா எப்படி கிடைக்கும், நான் தான் இங்கே இருக்கனே அப்படிங்கும்போது, இல்லை நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது எப்படி தெரியாமல் நீ பண்ணுவேன், நான் எவ்வளோ தடவை கெஞ்சினேன் அன்னைக்கு, ஆனால் நீ வந்துட்டு என்னை கொஞ்சம் கூட மதிக்கலையே, நீ தான் வந்துட்டு என்னை புதைச்சிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயமுறுத்துறா.
நம்ம ஹீரோயின் மண்ணெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மழை வந்து இதானனால அந்த கையில் வச்சுருக்க ஒரு ஷார்ப்பான பொருள்னால அதை வச்சுட்டு வெளியே வந்துடுவா. வெளியே வந்ததுக்கப்புறமா இவங்களை பழி வாங்கணுங்கிற முடிவே அவள் அப்போ தான் எடுப்பாள். இந்த டூல் தான் வந்துட்டு அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அதை வச்சு ஒரு பொம்மை செஞ்சு கொடுத்துருப்பா. அதனால வந்துட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை எப்படி என்னால் மன்னிச்சு விட முடியும், நீ தான் எங்கள் ஃபேமிலியை அழிச்சிட்டிங்களே, அது மட்டும் இல்லாமல் என்னையும் நீ தானே கொல்ல பார்த்த, நீ எப்படி உயிரோடு இருக்கலாம், நீ செத்து தொலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கழுத்தில் கயிறை போட்டு அப்படியே இருக்கிறான். அவன் வந்துட்டு என்னை விட்டு நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன், அன்றைக்கி வந்து உன்னை காப்பாற்றலான்னு பார்த்தேன், அதுக்கப்புறமா உன்னோட பாடி இங்கே இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வந்து பார்த்தியா, நீ வந்து ஒன்றுமே பார்க்க கிடையாது, நீ வேணும்னே என்கிட்ட நடிக்கிறேன்னு மட்டும் தெரியுது, நீ உன்னோட கில்ட்டால் நீ இங்கேயே இருந்து என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாதி கொல்ற மாதிரி வந்துட்டு அப்படியே விட்டுறான். விட்டதுக்கப்புறமா அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு இதாகிடுது. இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் சுத்தமாக முடியாமல் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வரா. ரிட்டன் வரும்போது நம்ம ஹீரோ கூட அவளுக்கு ஒழுங்காக தெரியல, ஒரு மாதிரி மங்களாக தெரியுதான், சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்கான். இவனுக்கும் வந்துட்டு உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா நம்ம ஹீரோயின். உடனே என்ன பண்ணுறான்னா 2 பேரும் ஓடி போகிறாங்க, சின்ன வயசில் இருக்க மாதிரி 2 பேர் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவள் அப்படியே விழுந்துடுறா. அவளுக்கு சுத்தமாக எனர்ஜியே கிடையாது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்பவே முடியாமல் இருக்கும்போது சரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். என்ன எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கே வந்து கடத்திட்டு வந்து வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கே கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன், நீ தான் வந்துட்டு ரொம்ப டல்லாக விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எங்கே விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, நீ தான் வந்துட்டு வீட்டு மேலே வந்து விழுந்து கிடந்த அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான் அவன். இவங்க 2 பேரும் வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டது வந்துட்டு அவன் சொல்லவே கிடையாது. ஏன்னா அவன் மறந்துருப்பா, அவளுக்கு ஞாபகம் இருக்காது. அவன் என்ன பண்ணுறான்னா, சரி நான் தான் சின்ன வயசு அந்த தத்தெடுத்த பையன் சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், அவளுக்கு வந்துட்டு அப்படியே கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உண்மை சொல்லாமல் போயிடுறான். இதுக்கப்புறமா வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம சித்தியை காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப சோகமாக இருக்கா. இப்போல்லாம் யாருமே வர்றதில்லை, நான் தனியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த வீட்டில். அது மட்டும் இல்லாமல் அவனும் செத்து போயிட்டான். அந்த சமையல்காரன் செத்து போன செய்தியை கேட்ட உடனே அவள் ரொம்ப சோகமாயிடுறா. இனிமேல் நான் தான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வந்துட்டு மார்னிங் அவருக்கு முன்னாடியே போய் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கேருந்து தப்பிச்சு போயிடு, நீங்கள் இருக்காத, இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்லாம் சொல்கிறான். உனக்கு என்ன வேலையோ அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு துரத்தி விட்டுறா. இவன் ஏன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட முடி வந்துட்டு அதில் மாட்டிடுது. மாட்டினதுக்கப்புறமா சுத்தமாக எடுக்க முடியல. சரி நான் ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்கிறான். சரி கட் பண்ணி எடுத்துடலாமா அப்படிங்கும்போது, கட்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன் அப்படிங்கும்போது அவனும் எடுத்து விட்றான். இப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக புரியல. திடீர்னு இவன் ஏன் வந்துட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ நல்லவனாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானே, ஹெல்ப் பண்ணவும் கூடாதே அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கா. இவன் தான் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு நாங்கள் ஒன்றா இருந்தோம் இல்லையா, எங்கள் குடும்பத்தை நாசமாக்கணும் இவனுக்கு தான், இவ்வளோ பழிவாங்க தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டாக்டரும் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க, என்னது அந்த புள்ள தான் இந்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ அவளை தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம்.